जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर हर हर शंकरा जय जय शंकर. பெரியவா சச்சரித்தம் அத்தியாயம் 12. வா நாவை அழிச்சுட்டாடா பெரியவா. வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம். காஞ்சிபுரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆகம சிற்ப சதஸில் மேடையை நோக்கியபடி மகா சுவாமிகள் அமர்ந்திருக்க நான் மேடையில் இருந்தபடியே அவரை வணங்கியதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். கோபுரத்தை நாம் தூரத்தில் இருந்துதான் கும்பிடுகிறோம், கிட்டே போய் தொட்டு கும்பிடுவதில்லை. அதே போலத்தான் இங்கிருந்தபடியே பெரியவாளை மனதார தொழுகிறேன் என்று சொல்லி அவர் அமர்ந்திருந்த திசை நோக்கி கைகளை கூப்பி வணங்கினேன். அடுத்த கணம் தந்தனத்தோம் என்று சொல்லியே என்று ஆரம்பித்து வில்லில் நாவுக்கரசரது கதையை சொல்லத் தொடங்கினேன். கதை சொல்லும்போது ஒரு பக்கம் காமாட்சியும் மறுபக்கம் பெரியவாளும் இருப்பதாக நினைத்து கொண்டேன். அப்போது கடவுளிடம் வேண்டியதாக ஒரு சிந்தனை. அன்பர்களே, கடவுளிடம் நாம் எதையும் கேட்கக்கூடாது. கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். காமாட்சி தாயே, பக்தர்கள் உன்னை வணங்க வரும்போது ஏதேதோ கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறார்கள். நான் உனக்காக கொண்டு வந்திருப்பது என்ன தெரியுமா? இந்த சமூகத்தை பற்றிய, இந்த நாட்டை பற்றிய, இந்த உலகத்தை பற்றிய கவலைகளைத்தான். பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் உனது இடது கால் பெருவிரலுக்கு அபாரமான சக்தி உண்டு. உன்னுடைய அந்த கால் பெருவிரலால் நான் உன் காலடியில் வைத்த கவலை என்பதன் இடையில் இருக்கும் வ நாவை மட்டும் அழித்து விடு தாயே. அதை நீ அழித்த பின் படித்து பார்த்தேன், கலை என்று வரும். அந்த கலைகள் மூலமாக இந்த உலகம் வளம் பெறட்டும் என்று குறிப்பிட்டேன். மொத்தத்தில் அன்றைய நிகழ்ச்சி மனத்துக்கு நிறைவாக அமைந்தது. மறுநாள் சென்னைக்கு புறப்படும் முன் மகா சுவாமிகளை தரிசிக்க சென்றேன். வணங்கி எழுந்தபோது அந்த மகான் சொன்ன வார்த்தைகள், வ நாவை அழிச்சுட்டாடா. அவர் சொன்னதை கற்பூரம் மாதிரி சட்டென புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு சில வினாடிகளில் புரிந்து கொண்டேன். வார்த்தைகள் ரத்தின சுருக்கமாக வந்தாலும் அவை என்னை மெய்சிலிர்க்க வைத்தன. லோகத்துல இருக்கிற எல்லார் கவலைகளிலும் உள்ள வ நாவையும் அழிக்கணும் என்று நான் சொல்ல, லோகக்ஷேமம் பத்தி பேசுறையா? கோவில் இருக்கிற எல்லா ஊர்லயும் உன்னை கூப்பிடுவா, நீ போய் பாடு. கோவில் இல்லாத ஊர்ல கூப்பிட்டாலும் அங்கேயும் நீ போய் பாடு, அங்கேயும் கோவில் வந்துடும்டா என்று அருள் புரிந்தார். நெகிழ்ந்து போய் நின்றேன். ஒரு நாள் மகா சுவாமிகளை தரிசிக்க சென்றிருந்த போது, நீ நிஜமா சிரிக்கிறடா என்றார். நான் அப்பாவியாக குழந்தை போல, பொய்யா சிரிக்கிறவங்க கூட உலகத்துல இருப்பாங்களா சாமி என்று கேட்டுவிட்டேன். பெரியவாள் தொடர்ந்தார். நேத்து வந்து பார்த்தப்போ என்ன சொன்ன? எதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தேன்னு சொன்ன? என் டாக்டரோட கம்பவுண்டர் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்ன? அப்படியே பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தேன்னு சொன்னியோ இல்லையோ என்றார். ஆமாம். எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டா. பட்டுப்புடவை வாங்க வந்தவா கூட பெரியவாளை பார்க்கணும்னு வந்ததா சொல்லுவாடா. நீ நெஜத்தை பேசுவ, நெஜமா சிரிப்ப, உனக்கு ஒரு குறையும் வராது. அந்த கணத்தில் இப்பிறவி எடுத்ததன் முழு பயனையும் பெற்றுவிட்டார் போல உணர்ந்தேன். வில்லுப்பாட்டில் ஆதிசங்கரர் கதையை சொல்ல உத்தரவான போது அவரே கதையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அருள் மொழிந்தார். காலடியில கதை ஆரம்பிக்குமே, அதை எப்படி சொல்லுவ என்று கேட்டார். திருவனந்தபுரம்னு ஆரம்பிச்சா சரியா இருக்காது, திருவாங்கூர் சமஸ்தானம்னு ஆரம்பிக்கலாமா என்று நான் கேட்க அவரிடம் அமைதி. அவருக்கு அதில் சம்மதம் இல்லை என்று புரிந்து கொண்டு, சேர நாடுன்னு சொல்லலாமா? அதற்கும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. அடுத்து என்ன சொல்வது என்ற குழப்பத்தோடு நிற்கிறேன். பரசுராம க்ஷேத்திரம்னு ஆரம்பி. அவரது ஆழ்ந்த சிந்தனை என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஒரு நாள் மாலை வேளையில் பெரியவாளை தரிசிக்க சென்றேன். கிணற்றடியில் சிவஸ்தானம் என்று நினைவு. கிணற்றின் அந்த பக்கத்தில் அவர், இந்த பக்கம் நான். பக்கத்தில் இருப்பவரையே தெளிவாக காண முடியாதபடி இருள். அவர் கேட்க நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன். திடீரென்று, ஏண்டா கச்சேரி பண்ணறா மாதிரி பேசிண்டே இருக்கியே,
நான் இங்கே இருக்கிறது நோக்கு தெரியறதாடா? பெரியவாள் உருவம் தெளிவாக தெரியாத சூழ்நிலையில் ஓ நல்லா தெரியுதே என்று நான் பொய் சொல்ல முடியாது. அதே சமயம் இத்தனை நேரம் சரளமாக உரையாடிய பின்பு தெரியவில்லை என்றும் பதில் சொல்ல என் மனம் இடம் தரவில்லை. நான் சென்னையில இருந்தாலே என் கண்ணுக்கு காட்சி தருவீர்களே என்றேன். அவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை மானசீகமாக உணர்ந்தேன். இங்க வா என்று அழைத்தார். கிணற்றை சுற்றி கொண்டு அந்த பக்கம் போனேன். பிரசாதம் கொடுத்துவிட்டு அடுத்து இன்னும் எதையோ வழங்கினார். அது ஏதோ ஒரு படம் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. வெளிச்சமான இடத்துக்கு வந்ததும் அது என்ன படம் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன். மகா பெரியவாள் சாந்த ஸ்வரூபியாக பூஜை செய்து கொண்டிருக்கும் அற்புத படம் என் வீட்டு பூஜை அறையில் வைத்தேன். படத்தின் முன்னே அமர்ந்தேன். என்னையும் அறியாமல் என் உதடுகள் உச்சரித்தன, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.